மில்லட் வச்சு க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1.5 கப் அரிசி, 1 கப் அளவுக்கு மில்லட் எடுத்திருக்கேன். மில்லட் ஆப்ஷனுக்கு திணை, வரகு, குதிரைவாலி இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. டெய்லியுமே லஞ்சுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமுமே ஒரு மில்லட் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாதி பாதி எடுத்துக்கும் போது பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியாது. சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் தாளிக்கிற சாதத்துக்கு கூட இதை வச்சு நீங்கள் நல்லாவே தாளிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக லஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றி நான் குலைவாக எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு குலைவாக வேக வச்சுட்டு நல்லா கையில் மசிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பால் சேர்த்தும் போது ஈவினிங் வரைக்குமே கூட உங்களுக்கு புளிப்பு சுவை இல்லாமல் தயிர் சாதம் ரொம்பவே க்ரீமியாக நல்லாயிருக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி, கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே அடுப்பு அணைச்சிடலாம். இதெல்லாமே ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற சாதம் வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்கும். அதில் தயிர் சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறி இருந்துச்சுன்னா தான் தயிர் நீத்து போகாமல் அப்படியே கெட்டியாக இருக்குங்க. சுட சுட ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியான ஒரு தயிர் சாதம் ரெடி. இது டிஃபன் பாக்ஸ் கூட கட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஈவினிங் வரைக்கும் புளிப்பே வராது. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.